விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நெஞ்சு பொறுப்புதல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த தேசப்பற்று நம்முடைய இளைஞர்களிடையே அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு தனி மனித ஒழுக்கமே இந்திய சுதந்திரத்தை பேணி காப்பதற்கு சமமாகும். ஒவ்வொரு வீட்டிலையும் தேச தலைவர்களோட தேச படமும் இருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. தன்னலற்ற ஒதுக்கிட்டு பொதுநலமா சிந்திச்சாவே தேசப்பற்று அதிகமா வளரும். ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டால் 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும் சொல்லுவாங்க. சோ மாற்றம் எங்க நிகழணும் அப்படின்னா கல்வித்துறையில நிகழணும். தேசப்பற்று இருக்குன்னு சொல்லி பிரோசனம் இல்ல. களத்துல இறங்கி களப்பணி ஆட்டினாதான் தேசப்பற்று இருக்குன்னு அர்த்தம். ஐயா சொன்னாங்க 1930 நான் பயந்து கொடியேத்தினேன் அப்படின்னு. இன்னைக்கும் அந்த நிலைமையிலதான் இருக்கும். ஒரு பிரதமரோ முதலமைச்சரோ கொடியேற்றத்துக்கு குண்டு கலைக்காத ஒரு பாதுகாப்பான ஒரு இதுலதான் அவங்க நின்று கொடியேத்துறாங்க. அவங்களால ஒரு சுதந்திரம், அதுலயே சுதந்திரம் இல்ல. ஒரு சுதந்திர கொடியேற்றுறதுக்கே ஒரு சுதந்திரம் இல்ல. இதுல நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், சந்தோஷம் வேற பட்டு இருக்கோம். இந்த நாட்டில் உற்பத்தி ஆகும் பொருட்களை இந்த நாட்டு மக்களை அதிகமாக உபயோகப்படுத்தி உள்நாட்டு வணிகத்தை பெருக்க வேண்டும். இவையெல்லாம் பெருக்கினால் தேசப்பற்று அதிகமாகும். அன்றைய இருந்த இயக்குநர்களைப் போல் இன்றைய இயக்குநர்களும் நன்றாக பிள்ளைகளுக்கு பாடங்களையும் கற்பிக்கலாம், நல்ல உபதேசங்களும் அதில் செய்யலாம், தேசப்பற்றையும் கொடுக்கலாம். நன்றி சார். அரசாங்கம் சார்பாக வெளியிடுற கேலண்டர்ல தேச தலைவர்கள், நாட்டுக்கு சுதந்திரம் பாடுபட்டவங்க, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் நாட்டுக்காக பாடுபட்டவங்க இருக்காங்க, அவங்களுடைய வரலாறை ஒரு போட்டோ போட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு கேலண்டரா கொடுக்கலாம். அதாவது வீட்டுல இருந்து அம்மா அப்பா மாதா பிதோ குரு தெய்வம், தெய்வத்துக்கு பதிலாக லீடர்ஸ். ஓகேங்களா? இந்த 4 பேரும் நம்மளை இந்த இளைஞர்களை வழி நடத்திட்டு போனா நல்ல நல்லாவே வருவாங்க இந்தியா. நமக்குள்ளே இருக்க ஒற்றுமை நம்மளே வளர்த்துக்கணும். இப்ப நமக்கு தெரிஞ்சது நமக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றது இல்லாம நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் சொல்லணும். அப்பதான் நம்ம தேசிய தலைவர்களை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும். காந்தி எதுக்காக இந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆயிருக்காருன்னா ஒரே ரீசன், மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு, அதுதான் ரீசன். அதனால நம்ம இப்ப பேசின அந்த அனைத்து விஷயத்தையும் ஒவ்வொருத்தரா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். இளைஞர்கள் நல்ல செயல்களில் சமூக பணிகளில் தங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் தன்னுடைய நாட்டு பற்றி நிறைய வெளிப்படுத்தணும். சரி, எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, இதுல ஏதாவது ஒண்ணு செய்யணும். சரி, நன்றி. அம்மா, உங்களுடைய கருத்தா சொல்லுங்க. எல்லாரும் இளைஞர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். நாட்டுக்கு வேண்டி என்ன அவங்களால செய்ய முடியுமோ அந்த மாதிரி பொது ஜனங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி ஏழை எளியவருக்கும் ஹெல்ப்பா இருந்து அப்படி நாட்டு மேல பற்றுவால என்ன வேணாலும் செய்யலாம். நன்றி. நம்மளாம் ஹாலிடேஸு செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஹாலிடேஸுக்கு நம்ம ஏதாவது மேனுவல் ஒர்க் பண்ணணும். ஜவஹர்லால் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், ராதாகிருஷ்ணனோடது டீச்சர்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம், மகாத்மா காந்திக்கு ஹாலிடேயாக போயிடுச்சு. அவள் 2 பேருக்கும் இந்த ஹாலிடே. இந்த சானிடேஷன் டே இல்லாட்டா ஏதாவது வச்சுக்கல. இவ்வளோ குப்பை இருக்குது. இந்தியா இஸ் அ வாஸ்ட் பப்ளிக் லெட்ரின். அது கொஞ்சம் நல்லா படுத்தலாமே, எல்லாரும் சேர்ந்து பண்ணினா தான் உண்டு. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அந்த பள்ளிக்கூடம் இருக்கின்ற பகுதியிலே இந்த நாட்டு விடுதலைக்கு போராடிய தியாகிகளினுடைய திருவுருவ படத்தை வைக்க வேண்டும். பஞ்சாயத்து என்று சொல்லுகின்ற உள்ளாட்சிகளிலும், அது முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும் யூனியனாக இருக்கட்டும், அதிலே அந்த பகுதியிலே பிறந்தவர்கள் செய்த சாதனையையும் அந்த பகுதியிலே பிறந்தவர்கள் இந்த நாட்டுக்கு உழைத்து தியாகம் செய்ததையும் எடுத்து போட்டு படங்களையும் வைத்தால் இந்த நாட்டிலே இந்த சிந்தனை நல்ல முறையிலே வளரும் என்பது என்னுடைய எண்ணம். நன்றி. 1931 ஆண்டு மார்ச் 23ஆம் நாள் ஒரு கருப்பு தினம். அன்றைக்கு பகத்சிங் அவர்களை தூக்கிலே போடுவதற்காக கொண்டு செல்கின்றார்கள். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கார மேஜிஸ்ட்ரேட் பார்த்து அவர்கிட்ட கேட்கிறாரு, பகத்சிங், உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு சொன்னா சொல்ல விரும்புங்க, அதை இப்ப சொல்லுங்க, உங்க கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பகத்சிங் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், மிஸ்டர் மேஜிஸ்ட்ரேட், நீங்கள் சிரித்த முகத்துடன் ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக சிரித்த முகத்துடன் உயிர் நீக்க போகின்ற ஒரு இந்திய இளைஞனை நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களுக்கு கிடைத்த பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்காது என்று சொன்னார். இந்த இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே உதாரணம் அதுவாகத்தான் இருக்கும். சேகுவாரா மிக அழகாக சொல்கிறார், மண்டியிட்டு வாழ்வதை விட நின்று கொண்டே சாவது மேல் என்று சொல்லுகின்றார். ஆகவே அந்த ஒரு பற்று இன்றைய இளைஞர்களுக்கு வர வேண்டும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மிக அழகாக சொன்னார், கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று சொன்னார். நீங்க கொஞ்சம் தேசப்பற்று கொடுங்க, இந்தியாவுடைய சுதந்திரத்தை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கலாம். விழித்தவுடன் கிடைப்பது வெற்றி அல்ல, வீழுகின்ற போதெல்லாம் எழுகின்றோமே அதுதான் உண்மையாக வெற்றியாகும் என்று சொல்லி இந்த நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வித்தியாசமான தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.